நமக்கு ஏற்படுகின்ற இன்பமும் துன்பமும் யாரால் ஏற்படுகிறது அப்படின்னா நம்மால் தான் ஏற்படும், நம் மனதால் தான் ஏற்படும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ மனதை செம்மையாக வைத்துக்கொள்ளும் பொழுது ஆனந்தமாக இருக்க முடியும், இன்பமாக இருக்க முடியும், வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க முடியும். நண்பர்களே, ஓம் நம சிவாய். இந்த பதிவை நீங்கள் சாதாரணமாக கடந்து விட முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொருவர்களுக்குள்ளும் இந்த உணர்தல் அப்படிங்கிறது இருந்தாக வேண்டும். அப்படி இந்த உணர்தல் ஏற்பட்டு விட்டால் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்போம். யோசனைகள் அளவு கடந்து சென்று கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு முடிவே இருக்காது. ஆனால் இதில் இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கும் போது அது இறை அருள் இருந்தால்தான் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே நமக்கு தோன்றுவது நம்மளோட பிறப்பு, அந்த இருப்பு, அப்புறம் இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. ரொம்ப சாதாரணமாக இதை நீங்கள் கடந்து விட முடியாது. ஏன்னா பிறப்பு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகுதான் இறைவனின் கருணையால் இந்த கொடுப்பனையை பெற்று மானுடராக ஒரு தாய் வயிற்றிலே நாம் பிறக்கின்றோம். இருப்பு வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்லங்க. இன்றைக்கு காலகட்டங்களில் உணவு முறைகள் மாறி இருக்கின்றன. நாம் வாழ்கின்ற அந்த விதமே மாறிவிட்டது. அதன் காரணமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் ரொம்ப சுருங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். யதார்த்தமான விஷயம், வாழ்க்கையின் கால அளவே சுருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம சொல்லும் போது கூட நம்ம ஒரு நல்ல நிலையில் இருப்போம். இதை கேட்கும் போதும் நம்ம ஒரு நல்ல நிலையில் இருப்போம். ஏன்னா கஷ்டம் அப்படின்ற சொல்கிறங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு நிறைய கஷ்டம் வருதுன்னு சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாங்கன்னு அர்த்தம், அல்லது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் உலகத்திலே அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தோன்றினால் உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, வாழ்வதற்கே வழி இல்லாமல் சாலை ஓரங்களிலே குடிசையை அமைத்து அங்கே தங்கி அங்கே தூங்கி வாழ்க்கையை கழிப்பவர்களும் உண்டு. எதுவுமே இல்லாமல் தினம் தினம் வாழ்க்கையிலே போராடுபவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்படி இருப்பவர்களுக்கு மத்தியிலே நம்ம இறைவன் ஒரு நல்ல இடத்தில் தான் வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கும் போது அந்த இருப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நம்ம இருப்பு வாழ்தல் அப்படிங்கிறது எப்போவுமே இறைவன் எதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் போது தான் அர்த்தமுள்ளதாகிறது. அர்த்தமுள்ளது அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் நம்மளாலனா, நிறைய கொடுக்கின்றார், அதே போல் நிறைய பிரச்சனைகளும் உடனே வருகின்றன. இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்குவப்பட்ட மனதினால் மட்டுமே பிறருக்கு தன் கையை நீட்ட முடியும், பிறருக்காக தன் கையை நீட்ட முடியும். அது அனைவருக்கும் அந்த குணம் வந்துவிடுகிறதானா? கிடையாது. இறைவனின் கருணை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த செயலானது நிகழ்கிறது, அந்த கர்மாவானது நடைபெறுகிறது. தன்னிடம் இருப்பதை பிறருக்கு அளித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எந்த நேரத்திலையும் தன்னிறைவு, போதுமென்ற மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்படுறது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த உள்ளம் பெருங்கோவில், உள்ளம்தான் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லப்படும். ஊனுடம்புனா நாம் வசிக்கின்ற இந்த உடம்பு. நமக்கு இந்த உயிர் ஒளிந்து கொள்ள ஒரு இடம் தேவைப்பட்டதல்லவா, அதற்காக இறைவன் கொடுத்த இந்த உடம்பு ஆலயம் போல் அதை சிதலமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அவசியமான விஷயம். இந்த உடலை சில பேர் சரிவர கவனிப்பது இல்லை. மாயை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனை உணர்வதற்கு ஒரு வகையிலே இந்த உடலானது அவசியம் தேவைப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே அவரை உணர்ந்து கொண்ட பிறகு ஞானியர்களுக்கு இந்த கூடு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இன்னும் ஞான நிலையை அடையவில்லை என்றால் இந்த உடல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க.
அதுக்குத்தான் சித்த பெருமக்கள் இந்த உடலை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக நிறைய கற்ப மூலிகளையும் நம்மளுக்கு காட்டியிருக்கிறார்கள். யோகத்திலே செல்கிறீர்கள், தியானத்திலே செல்கிறீர்கள், தவத்திலே செல்கிறீர்கள், நீங்கள் எந்த வகையிலே பயணித்தாலும் இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அழகுபடுத்தணும்னு நான் சொல்லலை, அழகுபடுத்தணும்லாம் நான் சொல்லலை, ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம். அதற்காக இயற்கையுடன் இணைந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம தெளிவாக கேட்டுக்கொள்வது. ஆன்மீகத்திற்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உடல் ஆரோக்கியத்திற்கும், உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் உள்ளே இருக்கின்ற அந்த ஜீவனை நீங்கள் தரிசிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் இருக்கையிலே கடுமையாக உழைக்கின்றோம் என்ற பெயரில் தூக்கத்தை கெடுத்தாலும், உணவை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும், கற்ப மூலிகைகளை தேவையான போது எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும் இந்த உடலானது கெட்டுப்போகின்றது. கெட்டுப்போன இடத்திலே உள்ளிருக்கின்ற உயிரானது நீடித்திருப்பதில்லை. வேறு ஒரு ஆரோக்கியமான கூட்டை தேடிதான் அதை போக பார்க்கும். அப்படி இருக்கின்ற வகையிலும் நமக்கு முக்தி சாத்தியமா அப்படின்னா அது ரொம்ப கடினமான விஷயம்தான். அதற்குத்தான் இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். பேணுதல் என்றால் அழகுபடுத்துதல் அல்ல. மீண்டும் நான் தெளிவாக கூறுகிறேன், பேணுதல் என்றால் உடலை அழகுபடுத்துவது கிடையாது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, உடலின் இயக்கத்தை சீராக வைத்துக்கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக கடைபிடித்தோமே ஆனால் இந்த உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் போது, மனமும் திடமாக இருக்கும் பொழுது, நம்முள்ளே இருக்கின்ற சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும் போது இறைவனை பற்றிய தேடுதலை நாம் ஆரம்பிக்கின்றோம். அதுவும் செம்மையாகவே நிறைவு பெறும். காலம் இருக்கின்ற வரையிலும், காலம் நம்முடனே எவ்வளவு காலத்திற்கு நாம் பயணிப்போம் என்று தெரியவில்லை. அது எவருக்கும் தெரியவும் தெரியாது. சிலருக்கு மரணம் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு பிறகு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையானது பெரும் நரகமாக அமைந்து விடுகிறது. அதுவும் சில பேருக்கு அந்த நரகம் இங்கு வாழும் பொழுதே கிடைத்து விடுகிறது. அது எல்லாம் ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, மாயையாக இருந்த போதிலும் சாதாரண மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதையெல்லாம் தாண்டி இறைவன் மீது அதீத அன்பை வைக்கும் பொழுது, இந்த கூட்டை தாண்டி இருக்கின்ற அந்த அற்புதத்தை நாம் உணர்ந்து கொள்ள முற்படும் பொழுது சில இடங்களிலே நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் இறைவன் நம்முடனே இருந்து அவரை உணர்வதற்கான வழியை ஏற்படுத்தி தருவார். அப்போ